ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1100ல டெவில் ஃப்ரூட் பத்தியும் சன் காட் பத்தி சொல்லிருக்காங்க. அதை தான் பார்க்க போறோம். இந்த ஈபிக்கு எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிருந்தாங்க அண்ட் செம ஹைப்டாவும் இருந்தாங்க. பிகாஸ் லாஸ்டா வானோல தான் லூஃபி கியர் 5 யூஸ் பண்ணிருப்பான். ஆஃப்டரா 6 மந்த் அப்புறம் தான் இப்ப எக்கேட்ல கியர் 5 யூஸ் பண்றான். அண்ட் வாட்டர் 7ல ராபினை ரெஸ்கியூ பண்ணப்ப ராப் லூச்சி வெர்சஸ் லூஃபி கூட ஃபைட் நடந்திருக்கு. அந்த ஃபைட் லூஃபிக்கு ரொம்பவே ஹார்டஸ்ட் ஃபைட்டா இருந்தது. டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி இத்தனை ஆர்க்கு அப்புறமும் இவங்க இப்ப எக்கேட்ல மீட் பண்ணி எங்களுக்கு ஒரு ரீமேட்ச் நடக்குதுல. சோ அதனாலே எல்லாருக்கும் ஒரு ஹைப். சோ இந்த எபிசோட் நம்ம ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே ஃபுல்ஃபில் பண்ணிச்சேன்னு நான் சொல்லுவேன். என்ன ஏதுன்னு பேசிடுவோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல அட்லஸ பஞ்ச் பண்ண லூசியை டியூவலுக்கு டிக்ளேர் பண்ணிருப்பான். அப்பதான் லூசி கேக்குறான், ரீசெண்டா வாண்டட் போஸ்டர்ல இருக்கு, அது என்னன்னு கேட்க. அதை பார்க்க ரொம்பவே கியூரியஸா இருக்கேன்டா லூஃபி கேட்பான். லூஃபி அவன் வியர் பண்ண எக்கட் சூட்டை ரிமூவ் பண்ணிட்டு கியர் 5 அட்டெண்ட் பண்றான். இங்க தான் கியர் 5 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறாங்க. லூஃபி அந்த ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷனோட சவுண்ட ஃபீல் பண்ணி தான் கியர் 5 அட்டெண்ட் பண்றான். அத இந்த ஈபில ரொம்பவே சூப்பரா காட்டியிருந்தாங்க. அனிமேஷன் செமையா இருந்தது. பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லூஃபி கியர் 5 அட்டெண்ட் பண்ண போறப்ப குழந்தை வர ஹாக்கி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு செகண்ட் லூச்சியே பார்த்து ஷாக் ஆயிடும். ஷாக் ஆயிட்டக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைப்பான். திடீர்னு சர்ப்ரைஸா லூஃபி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கிரேசியான ஸ்மைல் பண்ணுவான். அந்த ஸ்மைல் எல்லாம் பார்த்த உடனே செம கூஸ் பம்ப்ஸா இருக்கு. லூஃபி அவனோட கிரேசியான ஒரு ஸ்மைல போட்டு ஒரு பஞ்ச் வைப்பான். லூச்சி பறந்து போய் விழுவான். தென் லூச்சி அங்க இருந்து எரிஞ்சு அவனோட டெவில் ஃப்ரூட் ஃபார்முக்கு மாறுறான். அப்பதான் லூச்சி சொல்றான், என்னடா நீ மட்டும் தான் இந்த பீரியட்ல ஸ்ட்ராங்கானு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்பான். அப்பதான் அவனோட டெவில் ஃப்ரூட் பவரை அவேக்கன் பண்ணிட்டு வரான். அங்கதான் ரெண்டு பேரும் ஃபைட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபைட்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் இந்த ஃபைட் 1080p ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். IMDb ல கூட 9.9 ரேட்டிங் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ஈபி மட்டும் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருப்பாங்க. பாக்காதவங்க கண்டிப்பா இந்த ஈபி செக் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றது அந்த எக்கண்டே அருமாரா நாசம் பண்ணிட்டு தான் ஃபைட் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இவங்க அப்படி பண்றத கேமரால ஸ்டார்ஸ் அங்க பாத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் நாமி சொல்லுவாங்க, இந்த லூஃபி தான் கைடோவை டிஃபீட் பண்ணது அப்படின்ட்டு. ஷாக்கா லூஃபியை நல்லா பாத்துட்டு ஒயிட் வாரியர் அப்பேர் ஆயிட்டான்னு சொல்லுவான். இது நம்ம வேகாம்பங்கு கன்வே ஆகும். ஆல்ரெடி வேகாப்பன் சொல்லியிருப்பாரு, இவங்க ஆர் க்ளோனும் டே டு டே லைஃப்ல என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே வேகாபங்க் பிரெயின் ஸ்டோரேஜ்ல சேவ் ஆகும்ட்டு. சோ வேகாபங்க் சாகா சொன்னது கேட்டதும் நேரா மெயின் ஹாலுக்கு தான் வராரு. வந்துட்டு சாகா ஒயிட் வாரியர் அப்பேர் ஆயிட்டான்னு கேட்டு ஸ்கிரீனை பாக்குறாரு. லூஃபியை கியர் 5ல பாத்துட்டு வாரியர் ஆஃப் லிபரேஷன் சொல்லுவாரு. இந்த லுக்ல பாக்கவே செம பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆளை நான் மீட் பண்ணுவேன்ட்டு சத்தியமா நினைச்சு பாக்கலன்ட்டு வேகாபங்க் சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டவனே சாஞ்சி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லணும். அதான் வேகாபங்க் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா இது என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்க அவன் டெவில் ஃப்ரூட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்கமினோ ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டெவில் இந்த உலகத்துல இல்லவே இல்லன்னு சொல்லுவாரு. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம ஷாக். ஈவன் பார்த்துட்டு இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஷாக். என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா இந்த லுக் ஓல்டு புக்ல வர ஒரு கார்டை ரெசம்பிள் பண்ணுதுன்னு சொல்லுவாரு. வாரியர் ஆஃப் லிபரேஷன். வாரியர் ஆஃப் லிபரேஷன்றாங்க எப்பவுமே ஃபூலிஷா ஆக்ட் பண்ணி பீப்புளோட ஃபேஸ்ல ஸ்மைல்ல வர வைப்பாங்க. இன்னொரு பேர் இருக்கு, அது சன் காட் நிக்கான்னு சொல்லுவாரு. இப்பதான் நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கியர் 5 வரப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கியர் 5ல லூஃபி ரொம்பவே கூஃபியா இருக்கு, அவ்வளவு சீரியஸாவே ஃபைட் பண்ணல, சிரிச்சிட்டு பார்க்கவே வந்து ஃபன்னியாவும் இருந்தது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரியர் ஆஃப் லிபரேஷனை ரெசம்பிள் பண்ண தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு ஓடா அந்த மாதிரி கியர் 5 டிராப் பண்ணிருக்காரு. நாமி நிக்காவா இந்த பேரை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அப்படின்ட்டு சொல்ல, ஆமா இது ஹிஸ்டரியில இருந்து எரேஸ் ஆகப்பட்டது, பீப்புளோட மனசுல இன்னும் டிசப்பேர் ஆகாம தான். அதே மாதிரி தான் இந்த டெவில் ஃப்ரூட்ஸும் தான். வேகாபங்க் டெவில் ஃப்ரூட்டை பத்தி ஒரு தியரியை சொல்றாரு. டெவில் ஃப்ரூட்ங்கிறது பீப்புள்ஸோட விஷ் தான், அது மூலியமா தான் டெவில் ஃப்ரூட் கிரியேட் ஆகுது. நான் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கணும், இல்ல நான் இந்த பவர் வச்சிருந்தா நல்லா இருக்கும், இப்படிலாம் பீப்புள்ஸோட விஷ் இருக்கு. அதுதான் ஒரு டெவில் ஃப்ரூட்டா வருது. பீப்புள்ஸோட விஷ் தான் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இந்த டெவில் ஃப்ரூட்ஸும் இருக்கும். சோ இந்த டெவில் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்றவங்க இன்னொருத்தவங்களோட விஷலையும் ட்ரீம்லயும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மதர் ஆஃப் நேச்சருக்கும் சி அன்நேச்சுரலா இருக்கிறதுனால அதோட பனிஷ்மெண்டா அவங்க சீல ஸ்விம் பண்ணக்கூடிய எபிலிட்டியை லூஸ் பண்றாங்க. சோ இதுதான் என்னோட தியரி அப்படின்ட்டு வேகாபங்க் சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஃபைனலா வீடியோட எந்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நான் மேக் பண்ண காரணம் இந்த டெவில் ஃப்ரூட் பத்திய மிஸ்டேக் ஆனதான் அண்ட் லூஃபியோட கியர் 5 ராப் லூச்சி வெர்சஸ் லூஃபி ரீமேட்ச் இதெல்லாம் தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்னும் யாரும் இந்த ஃபைட்டை பார்க்கலனா ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்க. வீடியோ லேட்டா போட்டதுக்கு சாரி, பர்சனலா நிறைய ஒர்க் இருந்தது. வர டேஸ்ல கண்டினியூஸா நான் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். அனிமேஸ் பத்தியும் மூவி சீரிஸ் பத்தியும் நம்ம இந்த சேனல்ல பேசுறோம். சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.